அனைவருக்கும் வணக்கம். கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராம உதவியாளருக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்போ உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும், எப்போ ப்ராக்டிக்கல் நடக்கும், என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அடுத்து எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இப்போ ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே, அந்த ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடியதுனால என்னென்ன மறுபடியும் விண்ணப்பிக்க சொல்கிறாங்க, மறுபடியும் முதலேருந்து பண்ணணுமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 35 ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த பிரிவு வாரியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 35 இருந்து விண்ணப்பிக்க முடியாத நபர்களுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா 45 வரைக்குமே விண்ணப்பிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 to 45 ஏஜ் இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்க முடியும். இது கொரோனா பீரியடில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதன் அடிப்படையில் கொரோனா பீரியடு அந்த இதனால் ஒரு 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இது கேட்கப்பட்டது. அதனை தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நிறைய பேருக்கு லெட்டரே வந்துருச்சு, அழைப்பானை வந்துருச்சு வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நாளைக்கு இருக்குது சார், எனக்கு நாளைக்கு நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்ன இந்த மாதிரி டேட் வைஸ் வந்துருச்சு. நிறைய மாவட்டங்களில், பெரும்பாலான மாவட்டங்களில் வந்துருச்சு. இருந்த போதிலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் அடுத்தடுத்த நகர்வுக்கு போகிறதுனால ஒட்டுமொத்தமாக நிர்வாக காரணங்களுக்காக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும், அனைத்து ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ப்ராசஸையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. ரைட்டா? அடுத்த கட்டமாக இந்த அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ மீண்டும் இந்த மாற்றி அமைக்கப்பட்ட ஏஜின் அடிப்படையில் அடுத்த கட்டமான இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி விண்ணப்பித்தது இப்போ மறுபடியும் விண்ணப்பிக்கணுமா அப்படிலாம் தேவையில்லை. யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாக்க ஆல்ரெடி நிறைய பேர் விண்ணப்பித்து லெட்டர் வரைக்கும், கால் லெட்டர் வரைக்கும் வந்துடுச்சு பார்த்திங்களா. உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தபடியாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சு, எந்த டேட்டுக்குள்ளே விண்ணப்பிக்கணும், இந்த மாதிரியான அறிவிப்பு வந்துச்சோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் இப்போ அறிவிப்புகள் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 மாவட்டத்திற்கு நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டத்துக்கும் விண்ணப்பிப்பதற்குண்டான இதை உங்களுடைய மாவட்ட வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அந்த ஏஜ் லிமிட் பார்டரில் இப்போ 35 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு 36 இருக்குது, 37 இருக்குது அப்படின்னா விண்ணப்பிச்சிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறதுனால ஸோ 40 இயர்ஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ அதனால் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி கேட்டகரி வைஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி விண்ணப்பிக்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். எந்தெந்த மாவட்டத்தில் வந்திருக்கு அப்படின்றத பற்றியும் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏஜ் லிமிட்டில் அந்த பார்டரில் மிஸ் ஆகிருக்காங்க பார்த்திங்களா. இப்போ புதிதாக விண்ணப்பிக்கக்கூடியவங்க இவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ஆல்ரெடி விண்ணப்பித்திருக்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இதுக்கப்புறம் இந்த இப்போ விண்ணப்பிச்சவங்க இதுக்கான டைம் எடுக்கும் இல்லைங்களா. இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 month டைம் எடுத்துப்பாங்க. புதுசாக விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அது 1 மாதமா அல்லது 15 நாட்களா 20 நாட்களான்னு சொல்லிட்டு குறைந்தபட்ச நபர்கள் விண்ணப்பிச்சிருந்தால் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அதெல்லாம் அந்த விண்ணப்பிச்சவங்களுடைய இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான கால் அட்ரஸ்ஸு அண்டு காமனாக எல்லாருக்கும் உண்டான கால் அட்ரஸும் அனுப்பி அடுத்த கட்டமாக அப்பாயின்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும். நிறைய பேர் என்ன ஆச்சு, எப்போ விடுவாங்க, எப்போ இருந்து டேட் வரும், அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. தெளிவாக சொல்கிறேன், இந்த வாரத்துக்குள்ளே, இந்த வீக்கெண்டுக்குள்ளே பெரும்பாலான மாவட்டங்களில் புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கான அந்த ஏஜ் லிமிட் பார்டரில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா. அவங்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்க மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும். அதன் பிறகு ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரை அவங்க அந்த விண்ணப்பித்தவங்களுடைய விண்ணப்பம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் எடுக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மீண்டும் அழைப்பானை வரும். மீண்டும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுதான் பிளான் இருக்குது. பை சான்ஸ் முன்னாடி இப்போ எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோங்க, ஓவராலாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் புதுசாக தான் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ லெட்டர் வந்தவங்களுக்கு இப்போ தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கும் அடுத்த கட்ட செகண்ட் பேட்ச் அந்த மாதிரி விடுவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய மாவட்டத்தில் நிர்வாக காரணத்துக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணவங்களுக்கு அகைன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஓவராலாக தான் பண்ணுவாங்க.
ஸோ அப்படி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.